போய் வழக்கு போடுறாங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. எங்க மானமே காத்துல பறக்குது. தயவு செய்து நாங்க உயிரோட இருக்கிறதா, நாங்க வாழ்றதா, என் புருஷனை நானு நடு தெருவுல நிக்கிறோம். எங்க போனாலும் கேட்க மாட்டாங்க. பொய் வழக்கு போடுறேன், என் மேல பொய் வழக்கு போடுறேன், என் புருஷன் மேல, என் பிள்ளைய இருக்கா ஒரு பையன், அவன் பெயிண்டிங் வேலை செய்யறான், அவமானப்படுத்துறான். எங்களால் அவருக்கு அப்படியே வெளியே தலை காட்ட முடியல. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. என் உயிரை இன்னைக்கு போயிடுச்சு, டெய்லி போகுது. அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அவருக்கு. நான் கல்யாணம் முடிச்சேன், 35 வருஷம் ஆகுது. வந்து என் புருஷன் வீட்டில் தான் நான் இருக்கிறேன். யாரும் பசு காசு கொடுத்ததில்ல. நாங்கள் உழைப்பில் இருக்கிறோம். ஒரு கூரை வீட்டில் இருக்கிறோம். அது புறமா கேட்டோம், அதை பிடுங்கலான்னு சொல்லி என் மச்சாங்க அந்த சேவியர், பிராஞ்சி சேவியர், அவர் பேர் நாட்டாமை, முன்னாள் நாட்டாமை, பின்னால் சசிகுமார் நாட்டாமை, 2 பேரும் அந்த ஊரவே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்களை பாடாப்படுத்தி 13 வருஷமா என் பேரப்பிள்ளை இறந்துச்சு. இப்போ சமயத்தில் அந்த குழந்தை இறந்தது கூட கலர் சீட்டு தரமாட்டேன்ட்டான். போனால் போயிட்டு போகுதுன்னு எங்கே போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் நாங்கள் புதைச்சோம். புதைச்சிட்டு வந்தாங்கன்னா போன மாதத்தில் போய் இங்கேருந்து எங்களை கேவலப்படுத்தி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கோம். அவங்கள அங்கேயும் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு எங்களை ஊரை விட்டு ஊர் போய் எங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டான் சாமி. எங்கள் மானமே காற்றுல பறக்குது. தயவு செய்து நாங்கள் உயிரோட இருக்கிறதா, நாங்கள் வாழ்றதா, என் புருஷனை நானு நடு தெருவில் நிற்கிறோம். எங்கே போனாலும் கேட்க மாட்டாங்க. பொய் வழக்கு போடுறேன், என் மேலே பொய் வழக்கு போடுறேன், என் புருஷன் மேலே, என் பிள்ளைய இருக்கா ஒரு பையன், அவன் பெயிண்டிங் வேலை செய்கிறான். நல்ல காசு பணப்பணத்தோட இருக்கிறாங்க. காரு மக்களோட இருக்கிறான். அந்த பிராஞ்சி சேவியர், அவங்க இத்தனைக்கு என் மச்சான் தான், எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்தவன். அவன் பணத்தை காசை வச்சுக்கிட்டு ஊரே விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறான். எங்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறான். எங்களால் அவருக்கு அப்படியே வெளியே தலை காட்ட முடியல. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. என் உயிரை இன்னைக்கு போயிடுச்சு, டெய்லி போகுது. எங்கே போனாலும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவங்க மிரட்டுறாங்க. ஆள் வச்சு கூலி படம் வச்சிருக்கிறாங்க. கூலி படம் வச்சு காசு படம் இருக்குது. எங்கேயுமே அந்த பிராஞ்சி சேவியரு, அந்த சசிகுமார், அவங்க பின்னால இருக்கிறவங்க பூரா இங்க இருக்கிறாங்க. அந்த ஜெய்கர் பொண்டாட்டி அந்த ரோசின்றவா, அவள் பின்னால் ஒரு அணிதான் இருக்கிறா. சௌராபத்து வந்து அவளை கூட்ட அவள் பல கேஸ் இருக்குது. அவங்க அங்கேருந்து ஊரை விட்டு கூட்டிகிட்டு வந்து எங்களை வந்து பாடாப்படுத்துகிறாங்க. எனக்கு விடிய எங்களுக்கு தூக்க மாட்டேன்னுது. அந்த கூரை வீட்டில் எங்களுக்கு வந்து வெளியில் பாதுகாப்புக்கு யாருமே இல்லை. நாங்கள் இப்போ இங்கே கலெக்டர் யாருக்குன்னா பெட்டிஷன் கொடுத்து ஒன்றுமே இல்லை. இப்போ திரும்பி எத்தனை ட்ரிப்பு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், கேட்க மாட்டேன்றாங்க. இதுக்கு மேலே எதுனா நாங்கள் இங்கே உயிரை விட்டுருவோம். இன்னைக்கு உயிர் போகிறதா வாழ்கிறதான்னு அவங்க கையில் தான் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.